சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். ஆகவே என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலே இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். அப்போது நமக்குள்ளே வைத்திருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த ஜீவ ஊற்றானது நம்முடைய தாகத்தை மாத்திரமல்ல, இன்னும் அநேகருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக, அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக, அநேக குடும்பங்களை கட்டும்படியாக, அநேகருடைய தாகத்தை தீர்க்கும்படியாக நமக்குள்ளே இருந்து ஜீவனுள்ள ஊற்றை அவர் புறப்பட பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த ஊற்றானது நம்முடைய தாகத்தை மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருடைய தாகத்தை தீர்க்கும்படியாக, அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் அவர் நம்மை மாற்றுகிற ஒரு நல்ல தேவன். உண்மையாகவே நாட்களிலே நமக்குள்ளே உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற நித்திய ஜீவ ஊற்றானது அது உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் தாகத்தை தீர்க்கிறது மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக, அநேகருடைய தாகங்களை நீங்கள் தீர்க்கும்படியாக, அநேக குடும்பங்களை கட்டும்படியாக ஆண்டவராய் இயேசு தாமே உங்களை பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார்.